மக்களே எல்லோரும் கிளம்பிட்டோம் ஊருக்கு பெங்களூருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா புள்ள, அப்புறம் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, குழந்தைங்க எல்லோரும் கிளம்பிட்டோம். நம்ம ஈரோடு சேலம் கிட்டெல்லாம் போகும்போது ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியான வெக்கை ஆயிடுச்சு. உள்ளே தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம். தண்ணி தாகமாக அடிச்சிட்டே இருந்தது. ஆமாம், நான் இந்த மழை நினச்சிட்டேன், இயற்கை மழை நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வானத்துலேருந்து வந்த மழையாக வந்திருக்குது. அவங்க மழைன்னு சொன்னது இதுதான். ஓகே, எங்கள் அந்த மலைக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட் சூப்பராக இருக்குதா. எல்லோரும் கிளம்பிட்டோம் ஊருக்கு பெங்களூருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா புள்ள, அப்புறம் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, குழந்தைங்க எல்லோரும் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ரயிலில் தான் கிளம்பிட்டோம். ரயில் புக் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரயிலில் தான் கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டிலேருந்து இப்போ ஆட்டோ பிடிச்சி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். வாங்க நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பெங்களூர் கிளம்பியாச்சு. பெங்களூர் கிடையாது, பெங்களூர் பக்கத்தில் ஒசூர். மக்களே, நம்ம பெங்களூர்னே வருது வாயில். ஏன்னா எங்கள் மாமியார் குடியிருந்தது பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் முதல்ல குடியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவங்க இப்போ ஒசூரில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ குடி வந்திருக்காங்க. அதனால் நம்ம பெங்களூர்னு வாயில் வருது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம ஒசூர் கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்துட்டு வரோம் பாருங்கள், கூட்டமே இல்லை அவ்வளோவா. ஆனால் ஈரோடு, சேலம், திருப்பூர்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் செமையாக ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் கூட்டமாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் புக் பண்ணி தான் போனாலும் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா வெயில் தான் சரியான வெயில். நம்ம கோயம்புத்தூரில் கூட மேகமூட்டமாக இருந்தது, வெயில் அதிகமாக இல்லை. நம்ம ஈரோடு சேலம் கிட்டெல்லாம் போகும்போது ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியான வெக்கை ஆயிடுச்சு. உள்ளே தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம். தண்ணி தாகமாக அடிச்சிட்டே இருந்தது. நீங்கள் ட்ரெயினில் போகும்போது தயவுசெய்து தண்ணி நிறையா கொண்டு போய்க்குங்க. குழந்தைங்களுக்கு தயவுசெய்து தண்ணி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம அப்படியே போகலாம். பாருங்க, நான் அப்படியே போயிட்டுருக்குறோம். நம்ம ஒசூருக்கு அப்படியே போயிட்டுருக்குறோம். எங்கள் கூட நீங்களும் வாங்க, அப்படியே பயணிக்கலாம். ஓகே, மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. இன்னொன்று மக்களே, நம்ம அடுத்தது ஒசூர் போய் 2-3 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெங்களூர் தான் போவோம். பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் எதுக்கு போகிறோங்கிறது உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஏன்னா இது நம்ம ஒசூருக்கு போகிற வீடியோ மட்டும் இப்போ வருது பாருங்கள். நம்ம பெங்களூர் எதுக்கு போகிற என்னங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோ வரும் பாருங்கள். இது பார்ட் 1 வீடியோ. ஓகே, உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கும் பாருங்கள். மறக்காமல் அடுத்த பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள், பார்ட் 1 வீடியோவும் பாருங்கள். சொல்லிவிட்டு இப்போ பார்த்துருப்பீங்க என்ன ஆணைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஈரோடு பவானி அணையை தாண்டி போயிட்டுருக்குறோம். பார்த்துருப்பீங்க பாருங்கள். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பயணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வாங்க மக்களே, நம்ம அப்படியே போகலாம்.
மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தருமபுரி பக்கத்தில் போயிட்டுருக்குறோம். பாருங்கள், பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி பயணம் போகும்போது தான் நம்மளுக்கு இயற்கையை வந்து பார்த்து ரசிக்கும்போது சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம லாங்காக எங்கேயாவது போகும்போது தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஃபேமிலியோடையே போனாலுமே எங்கேயாவது நீங்கள் தனியாவது எங்கேயாவது லாங்காக போயிட்டு வாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா பயணம் பண்ணிங்கன்னா தான் நம்ம கடைசி வரைக்கும் அது நினைவுகளோடு இருக்கும். அதனால் முடிஞ்சளவு என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த மாதிரி ஜாலியாக எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் இந்த மாதிரி ஏரியாலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பெங்களூர் நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கையாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த மாதிரி ரயில் பயணமாக இருக்கட்டும், இல்லை பஸ் பயணமாக இருக்கட்டும், இப்படி ஜாலியாக போயிட்டு வான்னு சொல்லிக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தருமபுரி தாண்டி போயிட்டுருக்குறோம். வாங்க அப்படியே நீங்களும். ஆமாம், தான் பெரிய மழை வருது. எத்தா பெரிய மழை வரும். கீழே சின்ன மழை தான் இருக்குது, மேலே பெருசாக வேறு உயரமாக இருக்குது. ஐயோ, எத்தா பெரிய மழை வரும். வீடு பேர் போகிறாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்க மழை வந்து சாரல் தூரிகிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் ஒய்ஃபெலாம் வந்து பார்த்திங்கன்னா மழைன்னு சொன்னாங்க. ஆமாம், நான் மழைன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சிருக்குது. ஆமாம், நான் வந்து இந்த மழை நினச்சிட்டேன், இயற்கை மழை நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வானத்துலேருந்து வந்த மழையாக வந்திருக்குது. அவங்க மழைன்னு சொன்னது இதுதான். ஓகே, எங்கள் அந்த மலைக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கிளைமேட் சூப்பராக இருக்குதா பாருங்கள் மக்களே. அவ்வளோ அழகாக இருந்தது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஜாலியாக அப்படி போயிட்டுருக்குறோம். போக பார்த்திங்கன்னா அப்படி இருட்டிகிட்டே வந்துட்டு இருந்தது. நம்ம ஒசூர் பக்கத்தால் போகும்போது அப்படியே லைட்டாக இருட்டிகிட்டே வந்தது. அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. முடிஞ்ச அளவு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். ஏன்னா நானும் முடிஞ்ச அளவு சிரமப்பட்டு தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா ஜன்னல் ஓரம் நம்மளுக்கு சீட்டு கிடைக்காதனால நானும் முடிஞ்ச அளவு தூரமாக தான் நின்று எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு ஒசூர் பக்கத்தில் வந்துட்டுருக்குறோம். வர நம்மளுக்கு அப்படியே இருட்டாகிட்டே வந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வர வரைக்கும் வெயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணகிரிகிட்ட வரும்போது லைட்டாக மழை சாரல் வந்துச்சு. இப்போ ஒசூர்கிட்ட வரும்போது அப்படியே லைட்டாக இருட்டிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த கிளைமேட் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஓகே, வாங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா கிருஷ்ணகிரி, ஒசூர், தருமபுரிலாம் சூப்பராக இருக்கும் ஏரியா, எல்லாம் அருமையாக இருக்கும். வாங்க, நம்ம இறங்குறதுக்கு உண்டான இடம் வந்தாச்சு. பாருங்கள், அப்படியே போயிட்டுருக்குறோம். அப்படியே படிக்கட்ட நின்று, ரயில் படிக்கட்டை நின்று அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாங்க மக்களே, நீங்களும் பாருங்கள்.
என்ன கஞ்சரடி வந்தாச்சு. தம்பி பிடி பாப்பா. கை வச்சு அப்பாவே பேலன்ஸ் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூருக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடிகாத்தில் எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு தான் போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இதுதான் அந்த ஒசூர் ஏரியா, எங்கள் மாமனார் மாமியார் குடியிருக்கிற ஏரியா பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு